பிரைஸ் தி லார்ட். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் செய்ய போகிற சமையல் என்னென்னா, பீன்ஸு கொட்டையும் உருளைக்கிழங்கும் போட்டு மசால் குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படி இருக்குன்னா கறிக்குழம்பு மாதிரியே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பார்த்துட்டு சொல்லுங்கள். பீன்ஸ் கொட்டை குழம்புக்கு தேவையான பொருட்களை எடுத்திருக்கேன். அது ஒரு நிமிஷம் காட்டுறேன், பார்த்துக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் கொட்டையை ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க, வெந்துருச்சு. இப்போது வடைச்சட்டியில் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றா வறுக்கணும், கரியாமல் வறுக்கணும். முதல்ல கறிக்குழம்புக்கான மசாலே தாங்க, சின்ன சின்ன மாற்றங்கள். கறிக்குழம்புக்கு நான் தேங்காய் போட மாட்டேன், இதுக்கு கொஞ்சம் தேங்காய் போடுறேன். மற்றது எல்லாமே அதே மாதிரி தான். அப்புறம் கறிக்குழம்புக்கு நம்ம வணக்குவோம், இதெல்லாம் வணக்கவெல்லாம் தேவையில்லை. அப்படியே நம்ம அந்த கொட்டையும் போடுறதும். கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு, சின்ன சின்ன உருளைக்கிழங்கு தான் இதுக்கு எடுத்திருக்கேன். அது டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். பெரிய பெரிய உருளைக்கிழங்கை விட சின்ன சின்ன உருளைக்கிழங்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் அந்த மாதிரி கிழங்கு கிடச்சா விட மாட்டேன், வாங்கிடுவேன். இப்போது மசாலா தேவையானதெல்லாம் போட்டு வறுத்தாச்சு. அது ஒன்று பின்னாடி ஒன்று நான் போட்டு வறுக்கிறத பார்த்துக்காங்க. இப்போ எல்லாமே கரியாமல் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ மஞ்சத்தூள் கடைசியாக போட்டு வறுத்தாச்சு. கறிக்குழம்பு மாதிரியே தாங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம், அவ்வளோதாங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நமக்கு இட்லி, இடியாப்பம், தோசை எல்லாத்துக்குமே, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த சாப்பாடு இந்த குழம்பு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். உடம்புக்கும் நல்லது இந்த பீன்ஸு கொட்டை. அதனால் இப்போ மிளகாய் எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு மசாலா. அடுத்தது வெங்காயம் கொஞ்சம், தக்காளி ஒரு தக்காளி போட்டு வணக்கிறேன். அது ரொம்ப வணங்காமல் ஒரு அரை குறையாக வணங்கினா போதும். வறுத்து அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஆறுன விட்டு ஆட்ட வேண்டியது தான். அரிஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இப்போ தான் போட்டு அந்த பீன்ஸ் கொட்டையோடு சேர்த்து கொஞ்சம் வேக வைக்கணும். அது சீக்கிரம் வெந்துடும். அது குக்கரில் வச்சாக்கா குழஞ்சி போயிடும்னு சொல்லிவிட்டு நான் இப்போ மறுபடியும் அந்த கிழங்கு அதுக்குள்ளே போட்டு வேக வைக்கிறேன். பார்த்திங்கன்னா அளவாக வெந்திருக்கும், எதுவும் குழையாமல் அளவாக வேகணும் எனக்கு. அது பீன்ஸ் கொட்டையை நைட்டே ஊற வச்சுட்டேன். கேமரா அடிக்க ஆள் இல்லாமல் நான் ஒருத்தியே செய்ய வேண்டியதாக இருக்குது. அது நான் ஒரு பக்கம் வச்சா அது ஒரு பக்கம் போகுது. அது இன்னும் கொஞ்சம் பழகணும். இப்போது உருளைக்கிழங்கும் பீன்ஸ் கொட்டையும் கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ அந்த மசாலா ஆட்டி அது நல்லா அரையணும், நைஸாக அரையணும். அது ஆட்டி கொண்டு ஊற்றிருக்கேன். அடுத்தது அந்த தக்காளி வெங்காயம் ரொம்ப ஆடக்கூடாது. அதை ஒரு ஸ்பீடு 1 செகண்டில் ஓட்டி கொண்டு கலக்கிடணும். இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அந்த மிளகா வாசம், அந்த மசால் வாசம் வெளியே போகிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு ஒரு தோசை திருப்பி சட்டகத்தை குறுக்க வச்சு அது மேலே மூடி வச்சுட்டு கால் வலிக்குதுன்னு போய் உட்காந்துட்டேன். இப்போ நல்லா கொதிச்சுட்டு மசாலா வாசனை எல்லாம் போயிட்டு இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க குழம்பு. இனி இறக்கி தாளிக்க வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிருந்துச்சு. நல்ல பதமாக எல்லாமே பீன்ஸ் கொட்டை, உருளைக்கிழங்கு எல்லாமே கரெக்டான அளவு வெந்துருந்துச்சு, குழஞ்சி போகலை. மிளகா வாசமும் நல்லா போயிடுச்சு. உப்பு செக் பண்ணி இறக்கி வச்சாச்சு. இனி தாளிக்கிறதுக்கு 2 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை மட்டும் போட்டு வதக்கி தாளித்து கொட்டியாச்சு. சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு தான் இன்றைக்கி மதியானம் சாப்பாடு. எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதாவது 2 வாரத்தில் எங்கள் அம்மா எல்லா குழம்பும் செய்கிறதுக்கு
பழக்கி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் நான் பழகியிருக்கேன். கறி குழம்பும் மீன் குழம்பும் இதே நல்லா பழகிட்டேன் அம்மாக்கிட்ட. ஒரு நாள் பீன்ஸு கொட்டை பட்டாணி கொட்டையெல்லாம் எப்படிம்மா குழம்பு வைக்கிறது அப்படின்னா ஒரே வார்த்தையை சொன்னாங்க, கறி குழம்பு மசால் தான் அப்படின்னாங்க. சரி கொள்ளு குழம்பு வெண்டைக்காய் புளி குழம்பெல்லாம் எப்படிம்மா வைக்கிறது அப்படின்னு கேட்டேன். அது மீன் குழம்பு மசால் தான் அப்படின்ட்டாங்க. ஒரு 2 வார்த்தையில் எல்லா குழம்பு வைக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். போட்டிருக்கிற காய்களை பொறுத்து அந்த கொட்டைகளை பொறுத்து சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குமே தவிர எல்லாமே கறி குழம்பு மசாலு அல்லது மீன் குழம்பு மசால் அவ்வளோதாங்க. குழம்பு சோறு முக்கால்வாசி சோறு 80% பழகிட்டோம். இந்த 2 குழம்பும் வச்சு பழகிட்டோம். அடுத்தது மீதி இருக்கிற 30 ஒரு 20% தான் மோர் குழம்பு தயிர் குழம்பு பருப்பு கடையிறது கீரை கடையிறது அப்படிங்கிறது. அதனால் எதை செய்தாலும் நம்ம கரெக்டாக செய்யணும். இப்போ நான் செய்கிறதெல்லாம் 2 பேர்த்துக்கு அளவான சமையல் தாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக குறைவாக போட்டுக்காங்க. அவ்வளோதாங்க. பீன்ஸ் கொட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பப்படம் காய்ச்சி வச்சுருக்கேன். சாப்பாடு இருக்குது. அவ்வளோதான். வேறு ரசமெல்லாம் எதுவும் இல்லை, வச்சா தீராது. அதனால் இவ்வளோ தான் சமைச்சிருக்கேன். முடிஞ்சுதுங்க. சாப்பிட வாங்க. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நன்றி. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ தான் பீன்ஸு கொட்டையும் உருளைக்கிழங்கும் போட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்துட்டிங்க இல்லையா? இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எந்த குழம்பு இந்த மாதிரி குழம்புகள் எல்லாமே நான் மசாலா ஆட்டி ஊற்றி தான் வைப்பேன். எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவெல்லாம் அப்படி தான் செய்வாங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த பொடிகள்லாம் போடுறது அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ இஷ்டம் இல்லை. நானும் அப்படி அதை பழகிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நன்றி. ஆசைப்பட்டது எல்லாம் சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. ஓகே, ஆமேன்.